அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாங்காய் வச்சு நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஊறுகாய் போட போகிறோம். அதாவது நம்ம திருவி தொக்கெல்லாம் போட்டோம், இல்லை உப்பு போட்டு மிளகாய் பொடி போட்டு ஊற வச்சு ஒரு வாரம் கழித்து கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரியும் போடலாம். இப்போ இது எங்கள் ஊரில் தண்ணி பந்தல்லாம் இந்த மாங்காய் கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. அது மாதிரி கல்யாண வீட்லேயும் நைட்டு பொண்ணழைச்சி நைட்டு விடும்போது அந்த பொண்ணழைப்பு வீட்டில் நைட்டு தயிர் சாதம் அந்த மாதிரி மாங்காய் ஊறுகாய் கொடுப்பாங்க, வைப்பாங்க, இலையில் வைப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதான் பார்க்க போகிறோம். நல்லா இதுக்கு மாதிரி நல்ல விளைஞ்ச காய் கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். இதை தோல்லாம் சீக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு சின்னமாக தேங்காய் வச்சு தேங்காய் நம்ம பல்லாக நறுக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதை நறுக்கி எடுத்துக்கணும். இப்போ இதை நறுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட மாங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக இப்படி தோலோடு நம்ம நறுக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல விளைஞ்ச காயாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த உருண்டைக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். இதில் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் லேசாக இனிப்பும் புளிப்புமாக நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் பாதி மாங்காய் அப்படி எடுத்து நம்ம சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். இது நம்ம தயிர் சாதத்துக்கெலாம் சாப்பிட்லாம், சும்மா வெறும் வாயில் கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்குவோம். ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், லேசாக ஒரு துளி போட்டால் போதும். இப்போ நம்ம நல்லா இதை குலுக்கி விட்டுட்டு, ஒன்றுமே பொடியெல்லாம் வறுத்து போட வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். சும்மா மிளகாத்தூள் மட்டும் போட்டுட்டு கடுகு தாளித்து கொட்டினோம்னா சூப்பராக உடனடியாக ஊறுகாய் அப்படி நாக்கில் அப்படியே எச்சு ஊறிட்டுருக்கோம். இந்த உரப்பு புளிப்பு எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுருவோம். இப்போ நம்ம வாணலியில் தாளித்து கொட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் அடுப்பத்தை வச்சுட்டு கடாய் வச்சுருக்கேன். தீ கொஞ்சம் மிதமாகவே இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்க போகிறோம். நல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன், அந்த மாங்காய்க்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம். ரொம்ப ஒன்றும் எண்ணெய் மிதக்கணுங்கிறதில்ல, தாளிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம ஊற வைக்க போகிறதில்ல, உடனடியாக சாப்பிட்றதுனால எண்ணெய் கம்மியாக இருந்தாலே ஓகே தான். இப்போ அது எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் நமக்கு தேவையான பொருள். கொஞ்சம் கடுகு பொரியத்துக்கு மட்டும் தீ தோண்டிக்கலாம். இப்போ கடுகு போட்டுருவோம். இதுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் நல்லா தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 டீஸ்பூன். ஏன்னா அந்த உப்பு புளிப்பு இந்த காரம் இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். என்ன நம்ம தாளித்து அப்படியே தூக்கி ஊறுகாயில் கொட்ட போகிறோம். உடனடியாக சாப்பிட்ற ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இந்த திருவிழா சமயத்தில் தண்ணி பந்தல் வச்சுப்பாங்க. மோர் தண்ணி, பானக்கம், அதோட இந்த மாங்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் அதெல்லாம் ஊறுகாய் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு கப்பில் கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும் அது. இப்போ நம்மளோட கடுகு பொரிஞ்சிருச்சு, பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாத்தூளை போட்ட உடனே நம்ம கருகி போயிடாமல் உடனே தூக்கி நம்ம மாங்காயில் கொட்டணும். கடுகு ஆல்ரெடி பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த மிளகாத்தூள் இதில் போட்டுட்டு உடனே சடனாக தூக்கி இதில் கொட்டிடணும். இப்போ அதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டோம்னா சூப்பரான நமக்கு உடனடியாக சாப்பிடக்கூடிய ஊறுகாய் உடனே ரெடி ஆயிடுச்சு. எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுடலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட உடனே சாப்பிடக்கூடிய ஊறுகாய் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எதுக்காக அந்த மிளகாப்பொடியை எண்ணெயில் போடுறோன்னு சொன்னால், அது மிளகாப்பொடி கொதிக்காமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பச்சை வாசம் அடிக்கும். மாங்காயில் கலந்து வச்சிட்டோம்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் எண்ணெயில் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் உடனே தூக்கி நம்ம கிண்ணத்தில் ஊற்றிடணும். ஊற்றிட்டால் தான் நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் பரிமாறிக்கலாம். இந்த எண்ணெயோட அந்த மாங்காய், அந்த கடுகு தாளித்தது, பெருங்காய வாசம், அதோட ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த காய் சாப்பிட்றதுக்கு ஊறுகாய் சும்மாவே வெறும் வாயில் சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு கப்பில் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அப்படியே டிவி பார்த்துட்டே நல்லா சுள்ளுன்னு சாப்பிட்டுட்ருப்பாங்க. காரசாரமான நம்மளோட ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அருமையான இன்ஸ்டன்ட் ஊறுகாய் உடனே ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நன்றி.